பாருப்பா. ஏய் அப்படி முதலிலே பிறந்தது யார் தெரியுமா? என் தந்தையாரக்கூடிய இரண்டாவதாக பிறந்தது பாண்டு மகாராஜன் ஒருவராக, மூன்றாவதாக பிறந்தது என் சிற்றப்பாக விளங்கக்கூடிய வீதிர பெருமன் ஒருவராக. மும்மரத்திலே முதலிலே யாருக்கு ஆண் குழந்தை பிறக்கிறதோ அவர்களின் 56 நாட்டை ஆளலாம் என்று குரு பெரியோர்கள் கூறினார்கள். அப்படி முதலிலே யார் பிறந்தது தெரியுமா? தர்மனே தலை காக்க என் அண்ணன் தர்மராஜன் கானகத்திலே பிறந்தாரா? அதன் பிறகு இந்த பாவி நான் அசனாவிலே பிறந்தேனா? என் அண்ணன் தர்மராஜன் கானகத்திலே பிறக்கும் பொழுது அந்த வாழவே பூமலை பொழிவு என் அண்ணன் பிறப்பை வரவேற்றதாமே. எந்த பாவியான துரியோன அசனாவிலே பிறக்கும் பொழுது வாழவே நெருப்பு மலை பொழிவதைப் போல் இருந்ததா? ஓனாய்களா கட்டியதா? ஆந்தைகளெல்லாம் மலரியதா? இந்த குழந்தை பிறக்கும் பொழுது நாட்டிற்கு ஆகாத சகலமெல்லாம் நடக்குது என்று உலக மக்கள் எல்லாம் திகைத்து நின்றார்களா? என்னை பெற்ற தாயின் தந்தையும் என்னை வளர்த்து ஆளாக்கி உடனே தருமன் முதலிலே பிறந்திருக்கிறான். தருமனுக்கு 56 நாட்டை முடிச்சூட்ட வேண்டும் என்று முடிச்சூட்டு விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த விழாவை கண்ணில் கண்டு வரலாம் என்று நான் என் தகுதி மாமோடு சென்றேனே. அந்த பாவி தகுதி என்ன தூட்டி செய்தான் தருமா? மருமகனே துரியோதனா, தருமனுக்கு முடிச்சுட்டி விட்டால் இந்த மண்ணை நீ ஆள முடியாது. மண்ணை ஆள நீ பிறந்தவன் ஒருவனே. தருமனுக்கு முடிச்சுட்ட வேண்டுமானால் பாண்டு மகாராஜன் இருந்த கருமத்தை தருமன் தொலைக்கவில்லை. கருமகனே தலைமையில் இருந்தது உண்டான தருமனுக்கு முடிச்சுட்டலாகாது. அப்படி தருமனுக்கு முடிச்சுட்ட வேண்டுமானால் பாண்டவர்கள் 7 கன்னியத்திலே சென்று புண்ணிய நதிகள் என்று சொல்லக்கூடிய கங்கை யமுனா பிரம்மபுத்திரா கோதாவரி காவிரி என்று சொல்லக்கூடிய புண்ணிய நதிகளே நீராடி அந்த கருமத்தை தொலைத்தார்கள். தருமனுக்கு முடிச்சூட்ட வேண்டும் என்று பாண்டவரிலே 7 கன்னியத்தை ஒட்டி வைத்து விட்டு இந்த பாவியான துணிகளுக்கு மண் மீது ஆசை வந்து விட்டதே. எந்த உலகம் நானே நானே
எல்லாவற்றையும் நான் ஒருவனே முடித்தெடுத்து மன்னனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்களை யாரவர்களை கட்டியத்தில் வட்டி வைத்துவிட்டு எந்த பாவியான துரியோதனுக்கு எந்த மண் மீது எனக்கு ஆசை வந்து விட்டது. ஏழரை கன்னிகத்தில் சென்ற பாண்டவர்கள் நாடு திரும்பி வந்ததே உண்டானால் இந்த நாட்டையே பிரதிபாக கேட்பார்கள் என்று பாண்டவர்களை வரும் வழியில் கொல்ல வேண்டும் என்று இந்த பாவியான துரியோதனே பாண்டவரே கொல்ல வேண்டும் என்று வானவர் அருகாமையில் கங்கை கரையோரம் அவர்களை கொல்வதற்காக நான் என்ன தனி செய்தேன் தெரியுமா? ஆண்டவா, அந்த கரைக்க மலையை கட்டி அந்த கைவாரையை கொல்ல போட்டேன். பாண்டவரே கொல்ல வேண்டும், நான் ஒருவனே வாழ வேண்டும் என்று மனதிலே போராமை எண்ணத்தை வைத்து பாண்டவர்கள் நாடு திரும்பி வந்ததை உண்டானார். இந்த நாட்டை கேட்டு வருவார்கள் என்று வானவரும் அருகாமையில் கங்கை கரை ஓரம் நெருப்பிட்டு எதிர்ப்பான பொருளெல்லாம் சேகரித்து அதற்கு நான் மாளிகை கட்டி பாண்டவர் ஐவரையும் தாய் குஞ்சியோடு உலோத்திர மந்திரி விட்டு அரக்க மாளிகைக்கு நெருப்பு வைத்த பாவியானே ஆண்டவனுடைய கிருவியினாலும் என் தம்பி தேவனோட பலத்தினாலும் பாண்டவர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். தப்பிய பாண்டவர்கள் அந்த அரக்க மாளிகையிலே மாட்டி விட்டார்கள் என்று நான் மனதிலே சந்தோஷப்பட்டுக் கொண்டிருந்தேன். பாண்டவர் உயிரோடு இருப்பதை நான் எங்கறிந்தேன். கௌரவாவரி வட்டத்தை பாஞ்சாலிக்கு சுயப்படுத்தி இமயமல சாரல் இருந்து என் பிள்ளை நாட்டி வைத்து யார் ஒருவர் வெள்ள வளைத்து நாணயத்தை கூட்டுகிறார்களோ அவர்களே பாஞ்சாலியை திருமணம் செய்யலாம் என்று அனைத்து நாட்டு அரசலுக்கு நிறுவத்தது. அந்த வில்லை யாருமே வளைக்க முடியவில்லை. ராமன் ரூபத்தில் வந்த என் தம்பியான அர்ஜுனன் அந்த வில்ல வளைத்து பாஞ்சலை கைப்பிடிக்கும் பொழுது பாண்டவர் யாரும் சாகவில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அவர்களை விட்டவே உண்டானார். மீண்டும் எனக்கு சொல்லிய தருவார் என்று பாண்டவர்களை நயமாக அசரவர வரவழைத்து என் மகள் லக்னகுமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று ஒரு பொய்யோலியை மெய்யொலியை அனுப்பி அந்த பாண்டவர்களே நயமாக அசரவர வரவழைத்து இந்த உலகமே வியக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சேனே இந்த பாவி துரியோதன. அந்த பஞ்சாவாரை பகடையாடி
எப்படிப்பட்ட எண்ணம்? எதனால் எனக்கு இந்த எண்ணம் வந்தது? பாண்டவர்களின் நயமாக அசுரவர வரவழைத்து சூழனால் பகடையாடி நாடு நகர் உப்பு சட்டி உறவு என்று சொல்லக்கூடிய அனைத்து ராஜ்யத்தை பறித்துக் கொண்டு ஐவருக்கு தேவியான பத்தினி பாண்டலியை என் தம்பி துத்தோன விட்டு இந்த 66 வீதிகளிலே பாம்படித்து இழுத்து வந்து ஆடைய கலைத்து அவமானம் செய்து என் தொடை மீது அமர செய்ய நினைத்தேனே இந்த பாவி துரியோதன. அன்றே சபதம் வைத்தாலே அந்த பத்தினி தெய்வம். அடே பாவி துரியோதனா, ஒரு அண்ணன் மனைவி என்று பாராமல் இந்த உலகமே என்னை தெய்வம் என்று போட்டுகிறது. தெய்வம் என்று பாராமல் பாரா தவிதனிலே என் ஆடைய கலைத்து அவமானம் செய்து பாம்படி திழுத்தொரு இழுத்து வந்து உன் தொடை மீது அமர செய்ய நினைக்கிறா பாவி. இன்று இல்லை என்றாவது ஒரு நாள் உன் இளைய கணவன் கதைப்பட்டு உன் தொடை முறிந்து அதில் வரும் ரத்தத்தை நான் எண்ணெய தடுவேன். உன் விழா எலும்பை எடுத்து நான் தலைக்கு சீப்பாக வருவேன். உன் பூங்குடலை எடுத்து தலைக்கு பூவாக சூடுவரை இந்த தலையை முடிய மாட்டேன் என்று சபதம் வைத்தாலே அந்த பத்தினி தெய்வம். அந்த தெய்வத்தோட சாபம் பழித்து நான் இறந்து 36 வருட காலம் ஆவியா இருந்து கொண்டிருக்கிறேனே. பேரப்பட்ட பாவத்தை செய்யணும். தரும தூதடிய தவறு என்று 12 வனவாசம் ஓராண்டு ஐயாவது கழிக்க வேண்டும் என்று பாண்டவர்களே காடே வனவாசம் ஓட்டி வைத்தேனே. அந்த பாவி பாண்டவர்கள் நான் காட்டிலாவது வாழ விடக்கூடாதா? அந்த பாவி தகுடைய வார்த்தை கேட்டனா பாண்டவர்களே காணிகத்திலே கொல்ல வேண்டும் என்று நான் என்ன சதி செய்தேன் தெரியுமா? அந்த போகும் நல்ல வழிகளிலே ஒட்டி வைத்தேனே. பாண்டவர்களே காலகத்திலே கொல்ல வேண்டும் என்று போகின்ற வழியிலே பொய்ப்புலி வெட்டினேன். நடக்கின்ற வழியிலே நச்சு முள்ள நாட்டினேன். படுக்கின்ற பாய்தலிலே பாம்புகளை விட்டு பாண்டவர் கடித்து சாவார்களா என்று பார்த்திருந்த பாவியா இருந்திருக்கிறேனே. ஆண்டவனே கிருபையினால் 12 வனவாசம் ஓராண்டு ஐயாவது கழித்த பாண்டவர்கள் பங்குள்ள பிரகாரம் பிரதி பாகத்தை தர வேண்டும் துரியோனா என்று உலக மகாமுனிதை தூதாக அனுப்பி நாடு கேட்டார்களே. இந்த பாவி நான் நாடு கொடுத்திருக்க கூடாதா? ஒரு வேளை என் அண்ணன் தர்மராஜன் வந்து நாடு கேட்டிருந்தார். அவர் முகத்தை பார்த்து நான் நாடு கொடுத்திருப்போன என்னவோ. உலக மகாமுனிவர் தூதாக வந்தவுடனே நீ யார் நாடு கேட்க வந்திருக்கிறாய், நாடே கொடுக்க முடியாது என்று எதிர்த்தூதாக சஞ்சு மகாமுனிவர் அனுப்பினேன். என் தம்பியான துரியோதன் நாடு கொடுக்க மறுத்து விட்டானே என்று என் அண்ணன் தர்மராஜன் மனவேதனையோடு
இரண்டாவது முறையா நாடு கேட்பதற்காக அள்ளிக்கும் மஞ்சளுக்கு பிறந்த என் தம்பி மகன் புலியேந்திரன் வந்து என் காலில் விழுந்து கதறி கதறி அழுதானே. பெரியப்பா, உங்களை போல் நாங்கள் நாடாகிறோம், எங்களுக்கு பிரதி பாகத்தை தாருங்கள் அப்பா என்று அவன் காலில் விழுந்து கதறி கதறி அழுதானே. அப்பொழுதாவது இந்த கல் நெஞ்சு கரைந்திருக்க கூடாதா? இவனோ சிறிய பிள்ளை, இவன் நாடு கட்டா நாம நாடு கொடுப்பா என்று அவனையும் திருப்பி அனுப்பினேன். மூன்றாவது முறையாக நாடு கேட்பதற்காக சாச்சாரி என் பெருமகன் ஆண்டவர் என் சின்ன மாமனான் நாடு கேட்க வந்தாரே. அப்பொழுதாவது நான் நாடு கொடுத்திருக்க கூடாதா? அந்த பாவி தகுடைய வார்த்தை கேட்டு நான், மாமா இது சூதனால் பெற்ற நாடு, சூதனால் பெற்ற நாட்டை வாழ் என சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்களே, மருமகனே துரியோதனா, சூதனால் பெற்ற நாட்டை வாழ் என சொல்லக்கூடிய சண்டையில் பெற்றுக் கொள் என்கிறாயே. அப்படி என்றால் என் கை மீது அடித்து சத்தியம் செய்யலாம் என்று கேட்டாரே. என் கை அவர் கை மீது பட்டிருந்த மண்ணை நானே ஆண்டிருப்பேனே. அந்த பாவி ஜகனியானவன் அதையும் தடுத்து நிறுத்தினான். அவனும் மாடாடி மேய்த்தவன், மத்தால் அடிபட்டவன், மாமியை பிறங்கால் பிடித்தவன், புறமையிலத்தை சேர்ந்தவன். நீயோ பேரரசன், கையிலே தனரக உடையவன். உன் கை அவன் கை மீது படலாமா என்று ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னானே. அவன் வார்த்தை கேட்டனான். குசக்கம்பத்தின் மீது ஓங்கி அடித்து நான் சண்டைக்கு கைத்தாமலை போட்டு கொடுத்தேன். மாமா, இந்த சண்டை எத்தனை நாள் நடக்கும்? எவ்வாறு கேட்டவுடனே அதுக்கு என்ன கூறியா தெரியுமா? 10 வெட்டும் 18 நடக்கும். 19ஆம் நாள் யார் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்களே இந்த மண்ணை ஆளலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். மாமா சண்டையை தொடங்க வேண்டுமானால் அது நல்ல நாளில் தொடங்க வேண்டும். நல்ல நாளில் தொடங்க வேண்டுமானால் அதுக்கு ஆருடம் பார்க்க வேண்டும். ஆருடம் பார்த்ததே உண்டானால் நல்ல நாளில் கையில் வைத்தெடுத்தால் நமக்கே வெற்றி கிடைக்கும் என்று சொன்னவுடனே அந்த பாவி ஜெகனி என்ன சொன்னான் தெரியுமா? மருமகனே துரியோதனா, சாய்த்திரத்திலே மிக வல்லவன் உன் தம்பி சகாதேவன் இருக்கிறான் என்று சொன்னானே. பாண்டவர் யாராவது என்னை தேடி வந்திருந்தா உயிரோடு அவர்களை விட்டு வைத்திருப்பேனா? அந்த பாண்டவரிடத்திலே ஆருட பார்க்க சொன்னானே அந்த பாவி ஜெகனி. அவன் வார்த்தை கேட்டனான். இரவோடு இரவாக பாடி உணர சென்றவுடனே என் தம்பி சகாதேவன் இரு கரைகளின் கூப்பி, வாருங்கள் அண்ணா வாருங்கள், இப்படி இரவு வேலையில் வந்திருக்கிறாயே, என்னன்னா காரணம் என்று கேட்டாரே. தம்பி சகாதேவா, அண்ணனை கொண்டு இந்த மண்ணால வந்திருக்கிறேன், எனக்கு ஆருட பார்த்து சொல்லாத தம்பி என்ன சொன்ன உடனே, சந்திர உலகத்திலே பிறந்தவர்கள் சத்தியம் தவறக்கூடாது, குருகுலத்திலே பிறந்தவர்கள் ஓடு தவறக்கூடாதன்னா, இந்த சண்டிலை வெற்றி பெற்று மண்ணை ஆள வேணுமானால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏன் நெத்தி எதிர்வாம அகண்ட பார்வை கண்ட கரவுடையவனை நிறந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று பலி கொடுத்து கையில் ஆய்த்தெடுத்தத உண்டானால் உனக்கே வெற்றி கிடைக்கும் என்று சொன்னானே. மாமா, இப்பேற்பட்ட ஆள் எங்கே இருக்கிறான்? நான் யாரை பலிக்கு அழைப்பது என்று கேட்டவுடனே அந்த பாவி ஜகனியானவன் யாரை கணபலி கிடைக்க சொன்னான் தெரியுமா? அந்த கரபான கணபலிக்கு
வழி கிடைத்தான் வெட்டியை காணலாம் என்று சொன்னானே அவன் வார்த்தை கேட்டனான் இங்கிருந்து நான் அரவமலைக்கு சென்றவுடனே அரவான் கொக்கரித்து இழந்தான் மகனை அரவப்பாளா முன்னிடு நான் சண்டை செய்ய வரவில்லை எனக்கு ஒரு உதவி செய்வாய் என்று கேட்டவுடனே பெரியப்பா பெற்றவளே இதனால் வரைக்கும் என்னை தேடி வந்தது கிடையாது நீ வந்திருக்கிறாய் என் உயிரை வேண்டுமானதான் தருகிறேன் அப்பா என்று சொன்னாரே மகனே அரவப்பாளா இந்த சண்டிலை வெட்டி பெற்று நான் மண்ணை ஆள வேண்டுமானால் நிறந்த அமாவாசை வெள்ளிக்கிழமை என்று எனக்காக பலியாக வருகிறாயா என்று கேட்டவுடனே பெரியப்பா 32 அவையும் புரியாமல் இருதவே உண்டான உனக்காக நான் பலியாக வருகிறேன் என்று சொன்னான் ஆனால் தாச்சாரி என்பெருமான் ஆண்டவன் வெள்ளிக்கிழமை வர வேண்டிய அமாவாசையை ஒரு நாள் முன்னதாக வியாழக்கிழமை வரவழைத்து பாண்டவர்கள் அரவானை பலி கொடுத்து கையில் ஆய்த்தெடுத்து விட்டார்கள் நான் எதை பலி கொடுப்பது என்று கேட்டவுடனே அந்த பாவி ஜகனி என்ன சொன்னான் மருமகனே துரியோதனா அதோ பார் பட்டத்தை யானை இருக்கிறது அதை பலி கொடுத்து கையில் ஆய்த்தெடுக்க சொன்னானே அவர்களோ நிறந்த அமாவாசையில் பலி கொடுத்தார்கள் நான் வெறுமானத்துல பலி கொடுத்து கையில் ஆய்த்தெடுத்தேன் சண்டையை துவங்கியது முதல் நாள் சண்டை துவக்கத்தில் பார்த்தால் பெண்வாளன் மகனாக விளங்கும் சுயோதனன் பாண்டவர் பக்கத்தில் மாண்டவுடனே முதல் வெற்றி எனக்கே கிடைத்தது முதல் வெற்றி என்னால் முழுவதுமே வெற்றி என்று நான் வெற்றி கொடி கட்டியிருந்தேனே முதல் நாள் இருந்து 10 நாள் வரைக்கும் சண்டை செய்து வெற்றியை தருகிறான் என்று 886 படித்த என் தாத்தா பீஸ்பாத்தாரி சென்றாரே அவர் மீண்டுமே திரும்பி வந்தாரா ஆண்டவா அந்த 10ஆன சண்டையிலே அந்த 10ஆன தண்டியிலே பார்த்தால் 886 வயவடித்த என் தாத்தா பீஸ்பாத்தாரியா 10ஆன தண்டியிலே மாண்டு விட்டார் மாமா என்று சொன்னவுடனே அந்த பாவி ஜகனியானவன் தாத்தால் மாண்டால் மாறட்டும் இந்த தரணி உனக்கேயாகட்டும் நீயே வெற்றி காண்பாய் என்று மீண்டும் சண்டைக்கு ஆளப்ப சொன்னானே அந்த பாவி தன்னுடைய வார்த்தை கேட்டனான் 12ஆம் நாள் சண்டைக்கு நான் ஆள் அனுப்பினேனே நான் யாரை இழந்தேன்